புருனே, சிங்கப்பூர் நாடுகளுக்கு 3 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசு முறை பயணத்தில் இரு நாட்டு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்த வீடியோவை பகிர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆர்வத்திற்கும் புதிய தேடல்களுக்கும் கிடைத்த பலன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. எழும்பூர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இன்னும் ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுழன்று அடிக்கும் சூறாவளி காற்று. 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் 11 துறைகளை சேர்ந்தவர்கள் டெங்கு தடுப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தல். வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றதாக கூறாமல் நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு பூரண உடல் நலத்துடன் திரும்பி வர வேண்டும். முதலமைச்சர் இல்லாத நேரத்தில் அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி தாங்க முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விமர்சனம். சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கு. தனியார் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் தேவநாதன் உட்பட 3 பேரின் விசாரணை காவல் இன்றுடன் நிறைவு. கூடலூர் அருகே அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் உலாவிய யானை. வழி தெரியாமல் பிளிறிய யானையால் வீதியில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய மக்கள். சத்தியமங்கலம் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர்களை மரியாதை குறைவாக பேசியதாக எழுந்த புகார். கௌரவ பேராசிரியர் பிரேம்குமார் பணியிடை நீக்கம். புதுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவரை கையோடு அழைத்து வந்த உரிமையாளரின் நண்பர். காலணிகளை கையில் எடுத்துக்கொண்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிய திருடன். நாகர்கோவில், சென்னை இடையே புதிதாக துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலுக்கு மிகுந்த வரவேற்பு. விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி முண்டியடித்து முன்பதிவு செய்த பயணிகள். ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் காவல் நீட்டிக்க வாய்ப்பு. ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அதிரடி கைது. ஊழல் வழக்கில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிபிஐ நடவடிக்கை.
சாதிவாரி கணக்கெடுப்பில் RSS நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். சுமார் 97% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. 7261 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் மக்களிடமே உள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் ஆண்டில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். 3 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலம் என 15 பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் இந்தியாவுக்கு 15வது இடம். பாராலிம்பிக் பேட்மிண்டனில் இந்திய வீரர் சுஹாஸ் யதிராஜ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். வில்வித்தை கலப்பு இரட்டையரில் ஷீதல் தேவி ராகேஷ் குமார் ஜோடி வெண்கலம் வென்றது. பாராலிம்பிக்கில் பதக்க வேட்டையில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கம் வென்ற அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் வெள்ளி வென்று அசத்தல். தங்கப் பதக்கத்திற்கான சுற்றில் நழுவி வெள்ளியுடன் திரும்பினார் மனிஷா ராமதாஸ். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற துளசிமதி மனிஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அர்ப்பணிப்பும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். பரபரப்பான கட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே ஆன 2வது டெஸ்ட் போட்டி. ஒரு நாள் ஆட்டம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் வங்கதேச அணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசம். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் மெத்வதேவ் பெகுலா காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் முன்னணி வீராங்கனை பலோனி அதிர்ச்சி தோல்வி.